வீரமும் ஆற்றலும் மக்களுக்கு உதவணுங்கிற தூய துண்டுள்ளமும் கொண்ட ஒரு நாக தேசத்தவனுக்கு மட்டும்தான் அந்த புதையல் கிடைக்கணும். அது வரைக்கும் தானே இந்த புதையலை காப்பாற்றணும் அப்படின்னு வீரபத்ரன் முடிவெடுத்தான். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் உயிரை காப்பாற்றிக்கிட்டு தயவு செஞ்சு இந்த காட்டை விட்டு போங்க. ஐயா, இந்த மாதிரி நிறைய கதையை கேட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். யாரோ சொன்ன கட்டுக்கதையை நான் சொல்ல வரல. என் முன்னோர்களோட நேரடி அனுபவம். என்னை தவிர இதை சொல்கிறதுக்கு வேறு யாருக்கும் உரிமை இல்லை. ஏன்னா நான் வீரபத்ரன் பொற்கொள்ளரின் வம்சம். அந்த பொற்கொள்ளர் வம்சம் எங்கே இருக்கேன்னு யாருக்கும் தெரியாது. உங்களுக்கெல்லாம் வரலாறு கேலியாக தான் தெரியும். ஏன்னா இள ரத்தம். அதனால் பேராசையில் பயமில்லாமல் இருக்கீங்க. ஐயா, எனக்கும் ஒரு வரலாறு தெரியும், சொல்லட்டுமா? வீரபத்ரன் ஒரு ராஜா இருந்திருக்காரு. அந்த ராஜாவுக்கு நெருக்கமான ஒரு பொற்கொள்ளர் இருந்தாராம். அந்த ராஜா தன்னோட நாகக்கற்கள் ரகசியத்தை அந்த பொற்கொள்ளர்கிட்ட பாதுகாக்கும்படி சொன்னாராம். அந்த பொற்கொள்ளர் வம்சமும் பரம்பரையாக அதை பாதுகாத்துட்டு இருக்காங்க. அந்த கல் எங்கே இருக்குது, அதை எப்படி எடுக்கணும், எல்லா டீட்டெயிலும் அவங்களுக்கு தான் தெரியும். பையனோட அங்காடையெல்லாம் சொல்லு, யூடியூப்ல போட்டு பையனை கண்டுபிடிச்சிடலாம். நான் சொல்றேன், அவங்க சொன்னா கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்களாப்பா? கண்டுபிடிக்கிறமோ இல்லையோ, எங்களுக்கு வியூவர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஏம்பா, உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏன் அடுத்தவங்க கஷ்டத்துல கமெண்ட் பண்ணி கார் வாங்குறீங்களா? உங்களுக்கு சூடு சொரணை எதுவுமே இல்லையா? இதுக்கு பேசாம தூக்கல் தொகை இல்லாம என் பையனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருப்போம். இது மாதிரி முதல்ல கண்டுபிடிச்சி எங்களை காரியத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த வேலை பார்க்க போகிறோம். மாட்டா, உன் பையன் போட்டா இருந்தா கூட இந்த பாண்டை இறங்கி வேலை செய்கிறேன். போட்டா இருக்கா? எடு. என்ன தேய்ச்சின்னுக்குற? இதை பாருப்பா, இதான் என் பையன்பா. எப்படி பாருக்கா? மொட்டை, என்ன உன் சின்ன வயசு போட்டாவா? என் சின்ன வயசு போட்டாலப்பா, இதாப்பா என் பையன். குரங்கு போட்டா காட்டு உன் பையன்ற. வாயிலடி. அது குரங்கு இல்லப்பா, நான் பெக்காத என் பையன்பா. அவன் எனக்கு எப்படியாவது வேணும்பா, ப்ளீஸ்பா, எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பா. ஆரம்பத்திலே புல்லுன்னும் போது எனக்கு டவுட்டு, இப்படிதான் என்ன ஒன்று இருக்குன்னு. உன் பையனை கண்டுபிடிக்க ஆமாப்பா, ஒரே ஒரு வாழைப்பழம் போதும். வா, ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஐடியா கொடுக்குறானா? என்னடா பார்க்குறா? தலையில் கலத்தி போடலாம் பார்க்குறியா? போடா, நீ போடா, நான் அங்கே வச்சுட்டு போ.
தெரியாமல் கிரிக்கெட்டை மாட்டிக்கிட்டேன். பாண்டு நாகப்பழம் சாப்பிட்டா சுகருக்கு நல்லதுப்பா. அதான் கொட்டை கூட துப்பாம முழுங்கினியா? எவன் முழுங்குறான் எவன் துப்புறான்றது பார்க்கறதா உன் வேலையா? பார்க்கலன்னா நம்மள முழுங்கிடுவானுங்கப்பா. வாய்தான் உனக்கு. போன் அடி தேடு. யோ செல்லு சுவிட்ச் ஆஃப் 7 மணி நேரம் ஆகுதியா? என்னப்பா? ஐயோ ஃபோன் இல்லைப்பா, உன் ஃபேனு அங்கே பாரு. யோ கத்தாதையா, கம்முன்னு இரு. யோ புலிப்பா. ஆமாம். யோ இந்த காட்டுக்குள்ளே வந்தது ஒரே டேஞ்சராக இருக்குது. இந்த புலிகிட்ட நம்ம 2 பேரும் மாட்டினோம், காடை ஃப்ரை கரடி ஃப்ரை மாரி ஆகிடுவோம். முதல்ல இந்த காட்டிலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிடுவோம். என்ன சொல்கிறேன்? என் பையன். யோ உயிர் முக்கியமா குரங்கு முக்கியமா? அது வந்து புதையிலே வேணான்ட்டு போகிறேன். கத்தாதையா, உன் மண்டை வேற புலி மிட்டாய் மாரியே இருக்குது. புலி பார்த்துச்சு சப்பியே சாப்பிட்ருவோம். ஆமாம் போலாமா? புலி பார்க்கறதுக்கு முன்னாடி போயிடுவோம். போ அப்படியே வா, அப்படியே வா. ஐயோ ஐயோ எவ்வளோ பெரிய டைஸு. கிஷோர் 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 கிஷோர்